அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நிம்மிஸ் வேர்ல்டு. இன்றைக்கி பட்டாணி, மஷ்ரூம், உருளைக்கிழங்கு கிரேவி செய்யப்போகிறோம். வாங்க அது எப்படி செய்யலைங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு சாஸ்பேன் ஒன்று எடுத்துக்கிட்டு அந்த சாஸ்பேனில் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் ஃபஸ்ட்டு இப்போ நான் இதோட சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடினதுக்கப்புறம் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு க்யூப் சைஸில் கட் பண்ணியிருக்கேன். அந்த உருளைக்கிழங்கை ஃபஸ்ட்டு இந்த எண்ணெயோடு சேர்த்துக்கிறேன். லைட்டாக இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி லைட்டாக ஃப்ரை ஆனாலே போதும். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அதை வேறொரு பிளேட்டுக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். எல்லா உருளைக்கிழங்கும் பிளேட்டில் ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. உருளைக்கிழங்கு வறுத்த அதே எண்ணெயிலேயே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் க்யூப் சைஸில். அந்த வெங்காயத்தையும் இப்போ நான் இதோடு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு வதக்கி விடுறேன். இந்த வெங்காயமானது நம்மளுக்கு கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்தாலே போதும். வெங்காயமானது கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்துடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவு இப்போ நான் இதோடு சேர்த்துக்கிறேன். சேர்த்துச்சு அதையும் நான் நல்லா கலந்துட்டுக்கிறேன். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போய் நம்மளுக்கு இந்த வெங்காயத்தில் எண்ணெயிலையும் வதங்கி வரணும். அதனால ஃபஸ்ட் நான் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போய் வதங்கி வந்துடுச்சு. ஒரு சின்ன தக்காளி ஒன்று இதோடு சேர்த்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய் அதையும் இப்போ சேர்த்துக்கிறேன். பட்டாணி 1/4 கப் அளவு ஓவர்நைட் ஊற வச்சது அதையும் இப்போ நான் இதோடு சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் அளவு, மல்லித்தூள் 3/4 ஸ்பூன் அளவு, சோம்பு 1/4 ஸ்பூன் அளவு, முழு சோம்பு. இது எல்லாத்தையும் இதிலே கலந்து விட்டுக்கிறேன். எண்ணெயிலே கொஞ்ச நேரம் வதக்கி விட்டுருந்தோம். வதங்கி வந்துடுச்சு. நம்ம சேர்க்க போகிற மசாலைக்கும் சரி, அதே மாதிரி சேர்க்கப்படுற காய்கறிக்கும் சரி தேவையான அளவு உப்பு நான் இப்போ சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் நான் நல்லா கலந்து வச்சுக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டோம். லைட்டாக அது எண்ணெயை தெரிஞ்சு வர ஆரம்பிக்குது. பட்டாணி வேகிறதுக்கு 1/4 கப் அளவு தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு அதையும் கலந்து விட்டுக்கிறேன். இந்த தண்ணியிலே இந்த சுண்டலும் சரி இந்த மசாலாவும் சரி நல்லா வெந்து பச்சை வாசனை போய் வரும். அதே மாதிரி தண்ணியும் நம்மளுக்கு கொஞ்சம் சுண்டி வரணும். அந்தளவு ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையுமே நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன். பட்டாணியும் வெந்து அதே மாதிரி நம்மளுக்கு தண்ணியும் நல்லா சுண்டி வந்துருச்சு. நம்ம ஏற்கனவே எண்ணெயில் பொரிச்ச உருளைக்கிழங்கு பார்த்தீங்களா, அந்த உருளைக்கிழங்கு இப்போ நான் இப்போ இதோட சேர்த்துக்கிறேன். மஷ்ரூம் ஆனது 150 கிராம் அளவு மஷ்ரூம் இப்போ நான் இதோட சேர்த்துக்கிறேன். மஷ்ரூம் சேர்த்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே நான் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நம்ம தண்ணி சேர்க்க வேண்டாம், ஏன்னா மஷ்ரூம்லேருந்தே நம்மளுக்கு தண்ணி வரும். அதனால் அந்த தண்ணியிலேயே மீதி இருக்க காய்கறியும் சரி அதே மாதிரி உருளைக்கிழங்கும் சரி நம்மளுக்கு வெந்து வரும். ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு தயிரானது நான் இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்துச்சு அதே நல்லா கலந்து வச்சுக்கிறேன். நல்லா கலந்தாச்சு. இந்த மஷ்ரூம்லேருந்தே நம்மளுக்கு தண்ணி வெளி வரும். மஷ்ரூம்லேருந்தே நம்மளுக்கு சொன்ன மாதிரி தண்ணி வெளியே வருது. இடையில நம்ம 2-3 தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அப்போ தான் இந்த மஷ்ரூம் வெந்து அதே மாதிரி பட்டாணி உருளைக்கிழங்குலாம் வெந்து இது தண்ணியும் நம்மளுக்கு சுண்டி வரணும். அந்தளவு ஃபஸ்ட் நல்லா இதை வேக வச்சு எடுத்துக்கிறேன். நல்லா சுண்டி வரமே சீரத்தூளானது 1/4 ஸ்பூன் அளவு இப்போ நான் இதோட சேர்த்துக்கிறேன். கொஞ்சோன்னு கொத்தமல்லி இதோட சேர்த்துட்டு அதையும் நான் நல்லா கலந்து விட்டுக்க போகிறேன். இந்த கொத்தமல்லியோட ஃப்ளேவர் உள்ளே இறங்கி நம்ம சாப்பிடும்போது நம்மளுக்கு செம்ம சூப்பராக இருக்கும். அப்படியே நம்ம அடுப்பாக பண்ணிட வேண்டியது. வேறொரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இதோட வாசலும் சரி அதே மாதிரி இதோட டேஸ்ட்டும் சரி நம்மளுக்கு செம்ம சூப்பராகவும் எம்மையாகவும் இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி உங்களை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குங்கன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.